ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरुवे सर्वलोकानां विशते भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। Okay, so today what we will do is we will quickly go through all the consonants. I think we've done about 4 or 5 consonants. People can volunteer to read the consonants and then we will go to the new one. இது வந்து க முடிச்சோனே இது க முடிச்சாச்சு. So ga also I think is finished. And you saw the shlokas also. Ga நம்ம பார்க்கல நினைக்கிறேன். க க ரெண்டு முடிச்சிட்டோம். ஸ்லோகமும் பார்த்துட்டோம் அதோட 11 shlokas. So ga லேந்து we'll have to see the shlokas and the words as well. So யார் வாசிக்கிறேன்? க யார் வாசிக்கிறேன்? க யார் வாசிக்கிறேடா? மேம் கா அந்த கமலம்ல இருந்து வாசிக்கலாமா இல்ல லாஸ்டா சொல்லுங்க? இல்ல அந்த க அந்த க ஃபுல்லாவே வாசிங்க. ஓகே கமலம் கமலம் லோட்டஸ் கலாகாரஹ ஆர்டிஸ்ட் கங்கணம் பேங்கிள் கச்சபஹ டார்டாய்ஸ் அந்த கச்ச அந்த ச சவுண்ட் வரும். கச்சபஹ 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 டார்டாய்ஸ் கரெக்ட். கப்பிஹி மங்கி கபோதஹ பீஜியான் கர்ணம் இயர் கதலி பழம் கதலி பழம் கதலி பழம் பனானா கந்துகம் பால் கண்டஹ throat. Yes, thank you ma, very good. So I think very nice. கொஞ்சம் வந்து அந்த ஹ அதெல்லாம் கூட ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே வரணும்னு நினைக்கிறேன். I mean not only you, I think 3 ஷேர் பண்ணலையோ ஒரு நிமிஷம். புரியுதா? கிருஷ்ணா தெரியுது. Good. So fine. So அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது க யார் வாசிக்கிறேன்? உமாஜி வாசிக்கிறீங்களா? சொல்லுமா. Go ahead. जयंती जी சொல்றேனா? जयंती जी சொல்றேன். ககஹ bird. ஒரு நிமிஷம். கட்வா. ஒரு நிமிஷம். खगह खगह bird. खट्वा caught. कंडह
पीस खंडनम कट खर्जूरः डेट ट्री खलु श्योरली कलह होप कर्परः thief कर्परः thief. Very nice. Thank you, ma'am. Thank you. Okay, so Neti Vandu, I think we finished the Shloka reference also for those two words. So we will move to Ga. Ga yaar vasikren Neti vaachchu oru tharava, but inikku oru thara vaachchittu, then we will go for the Shloka reference. Ma'am, na vasikata Krishna Kumari. Vaasima. கேக்குதா மேம்? கேக்குதுமா, go ahead. गजः गजः एलिफेंट गर्दभः डोंकी இல்ல गर्दभः கிடையாது गंगा रिवर कृष्ण कुमार जी गर्दभः ஹலோ கேக்குறதா நான் பேசுறது ஹலோ கேக்குதுமா இந்த சொல்லுங்க வராதே ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கதா गर्दभः वो गर्दभः डोंकी रिवर गंगा गजानन गणेशा गणित गणितम இந்த மேல டாட் இருக்கே அப்ப गणितम इम्मा इंगा इम्मदन गणितम गणितम मैथ्स गंड डेंजर डेंजर प्रोस गद्यम गधा गधा लिए चिन्ह दादा ने गदा गद्यम करेक्ट अम्मा गद्यम गो अहेड या गदा में गंधः गरुडः गरुड़ा. Very nice. Thank you. Okay. So we'll just go into the Gajah. நிறைய இதுல வரும் பிள்ளையார்கள் எல்லாம் வரும் இல்லையா இதுல வருது கஜக அப்படின்னா எலிஃபென்ட் இல்லையா கணேச பஞ்சரத்னம்ல இந்த முதல் ஸ்லோகம் நம்ம சமர்ப்பணம் குரூப்ல ஆரம்பிச்சது கணேச பஞ்சரத்னம் தான் அதுலயே வந்து கஜேஸ்வரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் அப்படின்னு வரும் இல்லையா லாஸ்ட் லைன் வந்து அந்த ஸ்லோகத்துல பஞ்சரத்னம்ல சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் சோ கஜேஸ்வரம் அப்படின்னாக்கா காட் வித் பிள்ளையார் வித் an elephant face அப்படின்னு அர்த்தம் வேற ஏதாவது any other reference விஜயலட்சுமி ஜி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா உங்ககிட்ட மேம் இந்த கஜலட்சுமி அப்படின்னு சொல்றேன் மேம் அப்ப கூட அந்த கஜக்கு அந்த எலிஃபென்ட்டோட உள்ள லட்சுமி கரெக்ட் ஓகே அப்புறம் வந்து இதுல வருமே கஜானனம் பூத கணாதி சேவிதம் இந்த சின்ன 4 லைன் ஸ்லோகம் அதுவே வந்து one who has face of an elephant அப்படின்னு அர்த்தம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் நம்ம முதல் ஸ்லோகம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இதுலயும் வரும் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அகஜானனம்ங்கிறது வந்து ஆக்சுவலி இந்த கஜானனம்ங்கிறது வந்து கடவுள் வித் எலிஃபென்ட் ஃபேஸ் காட் வித் an elephant face பட் ஆனா அந்த அப்படின்னு போட்டானாக்கே அகஜானனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம்
அங்க கஜானனம் வார்த்தை வருது, that means God were having a face of an elephant. But கஜானன அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அக்கா தெரியுமா? எலிஃபண்ட் ஃபேஸ் இல்லாமன்னு அர்த்தமா? இல்ல இல்லம்மா. கஜானனங்கிறது வந்து அகஜா அப்படின்னு ஹிமாலயன் பர்வத்தமோட புத்ரி தேவி பார்வதி அகஜா அப்படின்னு சொல்லுவா. சோ கஜானனங்கிறது கௌரி மாதாவோட ஃபேஸ் ஆஃப் காடஸ் கௌரி who is தேவி பார்வதி. சோ கஜானனங்கிறது the face of கௌரி, அதாவது தேவி பார்வதியோட முகம். எவ்வளவு அர்த்தம் மாறுது பத்தியா? ஒரு போட்டோம் அப்படின்னாக்கா அந்த என்டையர் இதே மாறிடுறது. கஜானனம் போட்டோம்னாக்கா பிள்ளையாரோட யான முகம், கஜானன அப்படின்னு போட்டானாக்கா தேவி பார்வதி ஃபேஸ் ஆஃப் கௌரி அப்படின்னு அர்த்தம். சோ அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல ஒரு சொன்னா கூட அது அர்த்தமே மாறிடும். That is why I keep insisting that you have to pronounce the words correctly with the correct pronunciation, including wherever the stress has to come. It's very important. அதனால தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒரு தடவை. அப்புறம் வேற என்ன இருக்கு? அடுத்த இதுக்கு போலாமா? அடுத்த வேர்டுக்கு. ஓகே. கர்தபஹ டாங்கி அது வராது, பட் நிறைய சுபாஷிதம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கங்கா கங்கா வருமே, கங்காஷ்டகம் கூட ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கங்கா சிவபெருமானோட சிரஸ்ல இருக்கு ஜலம். நதியெல்லாம் சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க மேம். எக்ஸ்கியூஸ் மீ. யமுனே சேவ கோதாவரி சரஸ்வதி தலைக்கு ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னாங்க. கரெக்ட், வெரி நைஸ். அது உண்டு. அப்புறம் இந்த சின்ன ஸ்லோகம் வருமா மேடம்? இதுக்கு கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அங்கேயும் இங்கேயும் நம்ம நதி பத்தி தானே பேசுறோம், கங்கை நதி பத்தி தானே பேசுறோம். கரெக்ட் கரெக்ட். ஆமா. அப்புறம் தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே திரிபுவன தாரிணி சரள தரங்கே, அது கேள்விப்பட்டிருக்கல. சின்ன 4 லைன் அந்த ஸ்லோகம். அதுலயும் கங்கா தேவியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. the goddess of the தேவர்கள், தேவர்கள் எல்லாருக்கும் கடவுளா இருப்பவள். and she also liberates all the three, இந்த 3 உலகத்துக்குமே திரிபுவன தாரிணி, இந்த 3 உலகத்துக்குமே தலைவி அப்படின்னு. and she is also very merciful because she is in a water, தண்ணிய ஜலமா இருக்கா இல்லையா, அந்த அளவுக்கு அம்பாளுக்கு சுவாமிக்கு கங்கைக்கு அவ்வளோ ஒரு கருணை உண்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அற்புதமான 4 வரிகள். அப்புறம் அடுத்தது கஜானனஹ, அதே மறுபடியும் அதே கஜானன் தான் வருது. கஜானனம் பூத கணாதி அதே சொல்லிக்கலாம். I don't think we'll have to look at that once again. கத்யம், கத்யம் ஐ திங்க் நேற்று நம்ம சொன்னோம், சுப்பிரமணியம் புஜங்கம்ல வரும் இல்லையா. ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகாஷடாஸ்யா ஹிருதித்யோததேமே முகானிஸ்கரந்தே கிரஷ்சாபி சித்திரம். ரொம்ப அற்புதமான, அவ்வளோ பெரிய மகான் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவருக்கு தெரியாதான், ஒரு ஸ்லோகம் எழுத தெரியாது, ஒரு ப்ரோஸ் எழுத தெரியாது, ஒரு போய்ட்ரி எழுத தெரியாது. ஆனா அந்த முருகரோட அற்புதமான முகம், அந்த முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே கொட்டுறது அப்படின்னு, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வாயிலேருந்து அப்படியே கொட்டுறது. ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கே போய்ட்ரி ஸ்லோகம் எழுத தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அவருக்கு அவ்வளோ ஹம்பிள், இது ஒரு சச் a renowned saint. ஆனாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களோட அற்புதமான முகத்தை பார்த்து எனக்கு வார்த்தைகள் கொட்டுறது அப்படின்னு. எத்தனை அழகா இருக்கு இந்த ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுப்பிரமணிய புஜங்கம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஸ்லோகம். Any other reference to
ஸ்ரீ வெங்கடேஸ்வர கத்தியம், சரணாகதி கத்தியம் நிறைய சின்ன சின்ன இதுதான் இருக்கு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் powerful things which remains very close to my heart. Na janami padyam na janami gadyam. எனக்கு போயிட்ரியும் தெரியாது, ப்ரோஸும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ ஒரு ஹம்பிளா சொல்றாரு. அடுத்தது கதா. வேற என்ன, கணிதம் ஒண்ணும் வராது, கண்டக எல்லாம் விட்டுடலாம். கதா, மேஸ். மேஸ்ங்கிறது வந்து இட்ஸ் a kind of a weapon, right? எதுல வருது? விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல வருமே கண்டிப்பா. பெருமாள் தான் வச்சுட்டு இருக்காரு பலவிதமான ஆயுதங்கள் கையில வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எந்த தீய சக்தியும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல கண்டிப்பா வரும். கதாதரஹ அப்படின்னு வருதுல. கரெக்ட், வெரி நைஸ். கதாதரஹ அப்படின்னாக்கா the one who has the mace, அதாவது வெப்பன். கௌமோதகி அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒரு மேக் வெப்பன் வச்சுட்டு இருக்காரு பெருமாள். வேற என்ன, கந்தஹ, ஃப்ரேக்ரன்ஸ். இதுல வரும், கனகதாரா ஸ்லோகம்ல வரும். எனி கெஸஸ்? கனகதாரா ஸ்லோகம்ல எதுல வருதுன்னா, கனகதாரா ஸ்லோகம் நம்ம குரூப்ல முடிச்சிருக்கோம் சமர்ப்பணம்ல. सरसिज निलये सरोजहस्ते धवलत मांशुक गंधमाल्ये शोभे அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னாக்கா அம்பாள் வந்து she is living in a she abides in the lotus and கையில வந்து தாமரை பூ வச்சுட்டு இருக்கா அம்பாள் கைகள்ல. இந்த இடத்துல வந்து it is also referred to as தவளத மாம்சுக கந்தமால்ய சோபை. அப்படின்னாக்கா அத்தனை ஒரு அற்புதமான வெள்ளை கலர்ல இது போட்டு, she is wearing a dress garment, she is wearing a white color dazzling white dress. அதுக்கப்புறம் மாலை போட்டு இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு அற்புதமான வாசனையுள்ள மாலை, அதாவது fragrant garland, கந்தமால்ய சோபை. அது வந்து அதனால அம்பாள் வந்து அத்தனை சோபையா இருக்கா, அவ்வளவு ஒரு ஓரா, டிவைன் ஓரா அம்பாள் கிட்ட. அதுதான் இதுக்கு அர்த்தம் கந்த அப்படிங்கிறதுக்கு இந்த லைன்ல. இத தவிர வந்து நம்ம பூஜை பண்றதே தியானம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, கந்தம் சமர்ப்பயாமி சொல்லுவோம் இல்லையா வெண்ணி பூஜை பண்றதே. சோ விஜயலட்சுமி ஜி, நீங்க பேசுறது கேட்கவே இல்லை. சோ அதுலயும் வந்து தூபம் சமர்ப்பயாமி, தூபம் தீபம் அதெல்லாம் சொல்லுவோம். சோ அதுலயும் வந்து இந்த அது வந்து கந்தம்ங்கிறது வந்து அத்தனை வாசனை உள்ள கற்பூரம் அதெல்லாம் நம்ம காமிக்கிறோம், சமர்ப்பணம் பண்றோம். சோ அந்த இடத்துலயும் வரும். சோ இப்ப ஆக்சுவலி எதுமா வருது? ஹலோ மேம், இந்த கிருஷ்ணாஷ்டகம்னு சொல்றோம்ல 8 லைன்ஸ் ஸ்லோகா, அதுல கூட ருக்மிணி சம்யுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு வரும். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் கிருஷ்ணாஷ்டகம். இன்ஃபேக்ட் நான் கிருஷ்ணாஷ்டகம் கூட அடுத்தது சமர்ப்பணம்ல பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்லோகம். கோவிந்தாஷ்டகம் நம்ம பண்ணினோம். சோ கிருஷ்ணாஷ்டகம் will also try to do. ஓகே, அடுத்தது கந்த. வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் யாருக்காவது இருக்கா? இல்ல. சோ இந்த பூஜை பண்றதே நீங்க வந்து கற்பூரம் காமிக்கிறச்சு, இல்லாட்டி இது whenever இது ஊதுவத்தி காமிக்கிறச்சு, you can think about this. அப்படின்னு வாசனை நம்ம அப்படி எதுக்கு காமிக்கிறோம்? தீய சக்திகள், anything which is bad thoughts or whatever it may be at home எல்லாமே போயிட்டு ஆத்துல வந்து எப்பவுமே நல்லதே நடக்கணும், டிவைன் தாட்ஸ் இருக்கணும், நல்ல செயல்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தானே நம்ம இந்த கந்தவ தீபம் ஏத்துறது, கற்பூரம் காமிக்கிறது எல்லாமே. கருடக, இது கருடக
கண்டிப்பா வரும். விருத்தாத்மா மகாக்ஷோ வரும் இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல. விருத்தாத்மா மகாக்ஷோ கருடத்வஜஹ. கருடத்வஜஹ அப்படின்னா துவஜஹ அப்படின்னா பிளாக், கொடி. தன்னோட கொடியில பெருமாள் கருடனை வச்சுட்டு இருக்கார் இல்லையா. சோ அது விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல வருது. வேற எங்கேயாவது வருதா? கருட கமன கூட வருது. கருட கமன. கரெக்ட் கரெக்ட். அடுத்தது க போலாம். ஓகே, இது இந்த க ஒரு தடவை படிச்சிட்டோம் இல்லையா நம்ம. I think you've read all these words. Everybody is comfortable with ga now? Gajaha, Gardabhaha, Ganga, Gajananaha, Ganitam, Gandaha, Gadyam, Gada, Gandhaha, Garudaha. So with this we finish ga. We will go to the next letter, which is gha. Yaar vasikire? Anybody wants to? வெங்கடேஷ சுப்பிரபாதம் சொல்றா விஜயலட்சுமி ஜி. அதுல கங்கோ கங்கா கிரீம் சரியா? கல்யாணி ஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். சரி. கட்டஹ. நீங்க அந்த க எப்படி வந்தது? க கட்டஹ 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 பாட். கட்டஹ பாட். கொஞ்சம் முள்ள சொல்லுங்க. ஒரு சொல்லிட்டு ஒரு 1 minute இருங்கோ, எல்லாரும் எழுதிக்கிட்டோம். then we'll go घटः hot. அடுத்து घंटा. घंटा bell. घंटा घंटा घंटा. bell. गणः. घनः गणः गणः cloud. गणः cloud. घर्मः 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 summer. ஹிந்தில சொல்லுவோம் இல்லையா கரம் கரம் அப்படின்னு. அதுல இருந்தா கரம்னா சம்மர்ல சூடு இருக்கும், அதனால சம்மர் சூடு. கஹேரஹ. घर घरह. சாரி கர் கர ராவா இராது. அந்த கர்க்கு மேல ஒரு சின்ன இது மாதிரி போட்டுருக்கு லைன் கொக்கி மாதிரி. that has the sound r has to come. घर घर घरह. rattling noise. rattling. गणाष्टक. गणाष्टक. घनाश्रयः. गणाश्रयः. गणाश्रयः weather. गणा गणग. गणा गणग. घना घनः. गणा गणग. घटी. clock. घटी 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 clock. very nice ma. thank you Kalyani ji. Can you hear me now? உங்க வார்த்தை உங்களுக்கு கேக்குறது விஜி கேக்குறது. என்னாச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு நடுவுல பழைய போன்ல? அது டெஸ்க்டாப்ல வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு மொபைலுக்கு வந்துட்டேன். ஓ சரி சரி. ஓகே ஓகே குட் குட். ஓகே சோ டு யூ வாண்ட் டு ரிப்பீட் திஸ்? இப்பதான் அந்த घटः घंटा அது இது வாச்சோம். நீங்க வேணா ஒரு தடவை வாசிங்க. வாசிக்கவா?
घटक 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 pot घंटा 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 बेल घनः 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 क्लाउड घर्मः 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 समर गरगरः rattling noise இந்த கர்கரங்கிறது வந்து இந்த இடி இடிக்கிற மாதிரி இருக்கிறது தானே அது இடி இடிக்கிறது வந்து அதுக்கு வேற இது வந்து rattling noise வந்து ஏதாவது பாத்திரத்தை சவுண்ட் வரும்ல அதுவா அந்த கர்ஜிக்கிறது மாதிரி நினைச்சுட்டேன் கணாஸ்ரயः கணாஸ்ரயः घनाश्रयः weather घन घन घनः घना घनः घना घनः Indra cloud that gives rain Ghati Ghati clock Ghati clock correct pronunciation correct ma thank you so ghatah pot ghanta bell ghanah cloud gharmah summer ghargharah rattling noise ghanashrayah weather ghanaghanah Indra or the cloud that gives rain Ghati so 18 kela ellarum okay okay Aparnaji yaar sorry கணாஸ்ரய எடுத்தா கணாக்கு மேல கோடு வரும் only யாக்கு வரும்ல கணாஸ்ரயः there is no line கிடையாது அந்த கர்கரஹ தான் மேல சின்ன லைன் வரும் ஒரு curved line but இதுல வந்து கணாஸ்ரயः there is no line above the word okay so we will move to this one ghatah idhula varudhu actually sanskritla pot அப்படிங்கிறதுக்கு வந்து கும்பம் கூட சொல்லுவாங்க இல்லையா நம்ம கலசம் கும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்போ விஷுத்தாத்மான் வரும் விஷோதனஹ இதுல விஷுதாத்மான்ல அந்த இடத்துல கும்பஹங்கிறதுக்கு வந்து பாட் அப்படின்னு தான் அர்த்தம் இங்க கடஹன்னு கொடுத்திருக்கு பட் அங்க கும்போ அதுக்கும் வந்து பாட் அப்படின்னு தான் அர்த்தம் பெருமாள் who contains in himself everything as in a pot அப்படின்னா so இத தவிர any other reference to the ghataha or kumbam because that also means kumbha அப்படினா கூட kumbha அப்படினா கூட உங்களுக்கு pot அப்படினா அர்த்தம் so if anybody has any thoughts on kumbha எதுல வருது இந்த வேத ஸ்லோகத்துல வருது அப்படினாக்கா you can share அடுத்தது घंटा இது நம்ம பூஜை பண்றச்சே மணி அடிப்போம் சோ அந்த இதுக்கும் அதேதான் அர்த்தம் தூபம் தீபம் நைவேத்தியம் தாம்பூலம் நீராஜனம் அப்படின்னு பண்றதுல வந்து
आगमार्थं तु देवानां गमनार्थं तु रक्षसां घंटारवं करोम्यादो देवताहान लाक्षणम அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மணி அடிக்கிறச்சே அது அந்த பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறச்சே இது சொல்றது வழக்கம் घंटः அதுக்கப்புறம் any other இது ரெஃபரன்ஸ் மணிக்கு घंटம்க்கு யாருக்காவது தெரியுமா ஓகே அடுத்து வந்து घनः இது நிறைய வரும் கண்டிப்பா இதுல லலிதா சஹஸ்ரநாமம்ல வரும் யாராவது கெஸ் பண்ணுங்க எங்க வருதுன்னு அம்பாள் வந்து குட்டி குட்டி ஜலம் கொடுக்கறா தண்ணி கொடுக்கறா மழை கொடுக்கறா மேகம் வருது அந்த மேகத்தை பார்த்துட்டு எல்லா பக்தர்களும் ஒரு மயில் ஆடுற மாதிரி ஆடுறோம் அப்படின்னு ஒரு லைன் வரும் லலிதா சஹஸ்ரநாமம்ல அந்த ஜலத்தை பார்த்துட்டு அந்த கிளவுட்ஸை பார்த்துட்டு அந்த மேகத்தை பார்த்துட்டு எல்லா பக்தர்களும் மயில் மாதிரி ஆடுறாளாம் அப்படின்னு ஒரு வரும் இதுல भाग्याभि चंद्रिका भक्त चित्त केति घना घना रोग पर्वत दंभोले मृत्युदारु कुठारिका வருதுலையா லலிதா சஹஸ்ரநாமம்ல घना घना அப்படின்னு வருது சோ அதுக்கு என்ன அர்த்தம் பக்தர்கள் எல்லாம் அப்படியே மழை பொழியிற கரு மேகம் இருக்கு அதை பார்த்துட்டு ஒரு மயில் ஆடுற மாதிரி மயில் ஆடும் யூஸ்வலா மேகம் எல்லாம் கருக்கரிச்சே மழை பெய்யறது சொல்லிட்டு மயில் ஆடும் அதே மாதிரி பக்தர்கள் மயில் மாதிரி ஆடுறா அப்படின்னு அவ்வளவு அழகா அற்புதமான ஒரு வழக்கம் தேவர்ஷி கன சங்காத அதுல அந்த கன வருமா ஃபுல்லா சொல்லுங்க ஃபுல் லைன் சொல்லுங்க தேவர்ஷி கன சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா ஆமா பஞ்ச கரெக்ட் அது கன கன மேகம் சகஸ்ரநாமத்துல வரும்ல மேம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அது மேகம் இல்ல ககன ககன சத்ருஷம் கரெக்ட் 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 விஸ்வாதாரம் ககன கரெக்ட் 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 அப்புறம் இதுல we'll go to next one घर्मः சம்மர் இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட்ல சீசன்ஸ் ஆஃப் தி இயர் சான்ஸ்கிரிட்ல தெரியுமா யாருக்கு தெரியும் சீசன்ஸ் ஆஃப் தி இயர் சான்ஸ்கிரிட்ல யாருக்கெல்லாம் தெரியும் வசந்த ருது ரித்து அப்படின்னா என்ன ரித்து ரித்து கிரீஷ்ம ரித்து சீசன் வசந்த ருது ஹேமந்த ருது ग्रीष्म ऋतु वर्ष ऋतुवा मழை காலத்துக்கு वर्षा வசந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வசந்த காலம் வசந்த ऋतु அது வந்து மார்ச் டு ஏப்ரல் அப்போ என்ன வரும் வசந்த காலம்ல ஹனும ஜெயந்தி வரும் இல்லையா வசந்த ऋतुல ஏப்ரல் மே இல்லையா ஆமா கரெக்ட் ஆமா ஆமா அது एक्चुअली சம்மர் கர்ம ऋतु இல்ல மார்ச் ஏப்ரல் கர்ம ऋतु இல்ல கரெக்ட் பட் யூசுவலா அந்த மெட்ராஸ்ல வந்து நம்ம இந்தியால பார்த்தோம் அப்படின்னாக்கா வசந்த காலம் மார்ச் ஏப்ரல் சொல்லுவா பட் ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு டயத்துல வரும் நம்ம சம்மர் யூசுவலா ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் உற்சவம் பண்ணுவா இல்லையா வசந்த ஆமா வசந்த உற்சவம் பண்ணுவா சோ அது நீங்க கத்துக்கணும் எல்லாருமே சீசன்ஸ் ஆஃப் தி இயர் இன் சான்ஸ்கிரிட் நான் வேணா வந்து ஐ வில் போஸ்ட் இட் இன் தி குரூப் autumn season, rainy season, summer season, spring season, winter
இது ஹேமந்த மாசம், அது வந்து வெரி கூல் சீசன். அப்புறம் வந்து ரெய்னி சீசன் வர்ஷா. சிஷிரகன்னு கூட சொல்லுவான். கோல்டு சீசனுக்கு வந்து சிஷிரகன்னு கூட சொல்லுவான், கோல்டு சீசன். அதை தவிர மாசி பங்குனி மார்கழி. சோ ஹேமந்த மாசத்துல உங்களுக்கு மார்கழி வரும், கரெக்டா? ஆமா, பகவத்கீதையில அவர் சொல்லுவாரு மார்கழி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மார்கழி மாசமான ஆயிடுச்சு. கரெக்ட், பியூட்டிஃபுல். இதுலயும் வரும் இல்லையா? ஐ திங்க் திருப்பாவைக்கு ஒரு இடத்துல வரும் நினைக்கிறேன். சோ எல்லாரும் வந்து சீசன்ஸ் கத்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் இன் சான்ஸ்கிரிட். 6 சீசன்ஸ் இருக்குல்ல? ஆமா, நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன். நான் விஜிஜி நான் அனுப்புறேன். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் என்ன வரும், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன சீசன் வரும், என்ன ரிச்சு, அது தமிழ் மாசம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு குரூப்ல அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க் யூ. அடுத்தது வந்து வேற என்ன இருக்கு? கர்கரஹ, தனாஸ்ரயஹ. எந்த ஸ்லோகத்துல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? anybody has any reference? घना घनः घटी. I am not able to recollect any shloka with घटी, घना घनः, घनाश्रयः. I am not able to recollect. Okay, shall we move to the next letter? Okay, இதை யாராவது வாசிக்கிறீங்களா? அடுத்தது லிங்கம், அந்த சவுண்ட் வருது இல்லையா, அந்த லெட்டர். we'll move to the next one. சுதா வாசிக்கிறியா? சுதா சுதா ஸ்மிருதி. ஆமா, வாசிக்கா? வாசி வச்சுட குழந்தையாமா? என்ன வயசு உனக்கு? 13. 13. Oh, very good, very good. चलो, yeah, वासी. अनगुष्टः. अंगुष्टः. अंगुष्टः. अंकारकः. இல்ல, அது மீனிங் படிக்கணும் நீ. டம் விக்டோ அதையும் படிக்கணும். டம் और विक्टो ரெண்டு தடவை படிக்கல. ओके, अंगुष्टः, டம் और विक्टो. अंकारकः मार्. अंकारकः मार्. अंकारकः அது கீழ க இருக்கு இல்லையாமா, அதுவும் சவுண்ட் வரணும். अंकारकः, अंकारकः. अंकारकः. वेरी गुड. मार्. अंगिका, जर्सी. अंगिका, अंगिका. अंगिका, जर्सी कोट. अंगुलम, इंच. अंगुलम, इंच. अंगीकारः, अग्रीमेंट. अंगीकारः, अग्रीमेंट. आंगीरसः, अंगिरास. आंगीरसः, अंगिरास. इंगितम, हिंट और गेस्चर. इंगितम, हिंट और गेस्चर. कंकटम, कोम्ब. कंकटम, कंकटम, कंकटम. कंकटम, कोम्ब. तमिल तवा तवा त. कंकटम. 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 कंकटम, कोम्ब. वेरी गुड. अंगुष्ठः, thumb or the big toe. अंकारकः, Mars, चव्वाई. अंगिका, jersey or coat.
angulam inch, angikaraha agreement, angirasaha angiras, angitam hint or gesture, ankatam comb. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? anybody else wants to try? இது கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம், அப்பதான் வரும். சொல்றேன் விஜயலட்சுமி ஜி? சொல்றேனே. சொல்லுங்க. குஷ்டஹ, அங்குஷ்டஹ, சம், அங்காரஹ, அங்காரகः, அங்காரகः, அங்கிஹ, அங்கிகா, 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 அங்குலம், அங்கிகாரக, ஆங்கிரஸ், ஆங்கிரசக, 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 இங்கிதம், கங்கடம், 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 கோம். Okay. Thank you, Didi. So, Angushtha, Ankarakah, Angika, Angulam, Angikarah, Angirasah, Ingitam, Kankatam. சரி, எழுதிட்டீங்களா எல்லாரும்? மேடம், ஸ்காட்ச் இல்லாத ஏன் இது வந்து நம்ம எதுலமா இந்த லைன்ல காக்கா கா கா சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறம் சாச்சா ஜா ஜா சொன்னோம்ல, அது இல்லாத ஏன்? இல்ல இது வந்து இல்ல இந்த 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 இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த சவுண்ட் வருது இல்லையா, லிங்கம், அந்த வேர்டு நம்ம சொல்றோம். சோ அது அந்த லெட்டர்ல ஆரம்பிச்ச லெட்டர்ஸ் கிடையாது. சோ ஒரு வேர்டுக்குள்ளதான் இந்த லெட்டர் வரும். சோ அதனால வேர்டு. ஓகே. எழுதிட்டீங்களா எல்லாரும்? Okay. Chari, I think we will have time to probably look at the shlokas for this one and then Madam, Ankaraha நான் சொல்றேன். அங்காரகமாஸ்தமாயம் இந்த பாட்டு வருது. செவ்வாய்க்கிழமைக்கு பாடுற பாட்டு. இது தீட்சது. ஓ சரி, வெரி குட். அதே மாதிரி இப்ப மார்க் செவ்வாய் தானே இதுக்கு அர்த்தம். அங்காரகங்கிறது செவ்வாய். அது இன்னொரு ஒரு பெயர் உண்டு, அது ரொம்ப பிரபலமானது சம்ஸ்கிருதத்துல, குஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. குஜாச்சிதாய வைத்தியநாத அஷ்டகம்ல வருது. ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த சிவபகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அந்த சிவபகவான், he is the king among all the physicians. இந்த ஸ்லோகம் நம்ம சமர்ப்பணம் குரூப்ல பண்ணிருக்கோம். சோ நான் அர்த்தத்தோட இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்திருக்கேன். I don't know how many of you have followed it. இந்த சிவபகவான, who is the king of the physicians, he is worshipped by Lord Rama and Lakshmana, who is also worshipped Jatayu. He also worships, and he is also worshipped by Vedas. Subramanya Bhagwan, Muruga Peruman, avaru ivara puja பண்றார். And Surya Bhagavan. அது தவிர வந்து
who is also worshipped by Mars god. அதுதான் இந்த குஜார்ச்சிதாய. அவருக்கு நீலகண்டாய ப்ளூ கலர் நெக் இருக்கு. தயாமயாக கருணையும் நான் சேர்ந்திருக்க மாட்டேன். அப்போ ஓகே ஓகே. சோ குஜார்ச்சிதாய அந்த வைத்தியநாத அஷ்டகம்ல வருது. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் இன்ஃபேக்ட் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கே, அது அங்காரகன் மங்கள பகவான் கோவில் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வைத்தீஸ்வரன் கோவில் வந்து உங்களுக்கு மங்களம், குஜன், செவ்வாய், அங்காரகன் இது எல்லாமே மார்ஸ். ஸோ வைத்தீஸ்வரன் கோவில் வந்து மார்ஸ்ங்கிறதுனால அங்காரகன் மங்கள பகவான் கோவில்னு சொல்லுவா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐ திங்க் திதி கூட எல்லாருக்கும் ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் கூட நான் சொன்னேன். ஸோ அதுல வந்து we should also learn the other tidis also in Sanskrit. It's very important. The stars and the tidis also we should learn. Okay. அடுத்தது அங்கிகாஸ்லாம் இருக்காது. ஜெர்சி கோட் எல்லாம் ஐ டோன்ட் திங்க் there is any ஸ்லோகா. அங்குலம் இன்ச் அங்கிகாரஹ அக்ரிமெண்ட். ஆங்கிரசக எனி ஐடியா? ஆங்கிரசகங்கிறது வந்து எதை குறிக்கிறது? இந்த இது பண்ணுவா பாருங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இந்த கோத்திரம் ஆங்கிரச கோத்திரம் ஆங்கிரச நமஸ்காரம். ஆமா, சப்த ரிஷிகளை குறிக்கிறது. சோ அது வரது வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். சப்த ரிஷிகள் இருக்கால, விஸ்வாமித்ர, வசிஷ்ட, காஷ்யப, முனி. ஆக்சுவலி அந்த சப்த ரிஷிகள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 7 ரிஷிகள்ல இவரோட பேரு இருக்காது. பட் சப்த ரிஷிகள்ல வந்து இவரோட பேர் இருக்கு அப்படின்னு ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமா, கண்டிப்பா ஆங்கிரசக அப்படின்னு சொல்லி. வெரி குட், வெரி குட். இங்கிதம் இல்ல சங்கீதம் அதெல்லாம் வேண்டாம். ஓகே. சோ கேன் வி மூவ்? டு வி ஹேவ் டைம்? இன்னும் ஒரு லெட்டர் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? இல்ல இது இன்னொன்னு இருக்கே, கங்காதரஹ. ஐயோ ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம சொல்லலையே. கங்காதரஹ சிவபகவான் நம்ம எப்படி விடலாம் மேம்? இந்த இந்த அங்கீகிருத்தாகில விபூதி அபங்க லீலான்னு நமக்கு கூட வருது மேம். ஆமா, அது இதுல லலிதா சஹஸ்ரநாமம்ல வருது இல்லையா? இல்ல இந்த கனகதர ஸ்தோத்திரத்திலே வரும்ல மேம். அங்கீகிருத்தாகில விபூதி அபங்க லீலா மாங்கல்ய தாத்து மங்கள தேவதாயாக. கரெக்ட். ஓகே. கங்காதரஹ சிவனுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. பரமேஸ்வரா, ஆசுதோஷி, பசுபதி, போலேநாத், தயாளு ஆச்சே, அவர்தான் ஆசுதோஷி ஆச்சே சிவபகவான். திகம்பரா, வேற என்ன பேரு? சிவபகவானுக்கு என்னென்ன பேர் இருக்கு? கங்காதரான்னு ஒரு பேர் உண்டு. நீலகண்டன். நீலகண்டன். வேற எல்லாரும் ஒரு பேர் சொல்லுங்க சிவனுக்கு. ஆளுக்கு 2 பேர் சொல்லுங்க சிவனுக்கு. பரமசிவன். பரமசிவன். சந்திரசேகரேந்திரர். சந்திரசேகரா. கௌரி மனோகரன். ஓகே. மகேஸ்வரா. ஈஸ்வரன். ஆமா ஆமா ஆமா, ஈஸ்வரன். வெரி குட். வேற என்ன பேரு? ஓம்காரா. கங்காதரன். கங்காதரன் கரெக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேரு மகாதேவா. சம்போ. சம்போ. ஆமா, சம்போ மகாதேவ தேவ அந்த இது கூட இருக்கு. சிவசம்போ. ஆமா. சோ கங்காதரன் சிவனுக்கு நீலகண்டன். கரெக்ட் உமாஜி. சோ கங்காதரன் ஏன் பேர் இருக்கு சிவனுக்கு? தன்னோட ஜட்டாமுடியில கங்கைய தெரிச்சிருக்காரு. தன்னோட ஜட்டாமுடியில கங்கையை தெரிச்சிருக்கார் சிவபகவான். அதனால அவருக்கு கங்காதரா அப்படின்னு பெயர் உண்டு. கங்காதரன். இன்ஃபேக்ட் இந்த போ சம்போ சிவ சம்போ இந்த பெரிய பாட்டு இருக்கு இல்லையா, ஸ்வயம்பு. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர அப்படிதானே வரும்? ஆமா.
வைத்தியநாத அஷ்டகம்லயே இருக்கு. வைத்தியநாத அஷ்டகம்ல கங்கா பிரபாகேந்து ஜட்டாதராய, அதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலி சிவபகவான் தன்னோட ஜட்டா முடியல, ஜட்டாதராயனா ஜட்டா முடியல கங்கைய தெரிச்சுட்டு இருக்க. கங்கை இருக்கா. கங்கா பிரபாகேந்து ஜட்டாதராய திரிலோச்சனாய ஸ்மரகால ஹந்திரே சமஸ்த தெய்வைரபி பூஜிதாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்லோகம். என்ன விஜிஜி? நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திகம்பரா. திகம்பரா கரெக்ட். மிருத்யுஞ்சய. மிருத்யுஞ்சயா, மிருத்யுஞ்சய மகாமந்திரம். ஜட்டாதராய பைரவா. வெரி நைஸ். சிவபகவானோட எல்லா பேரும் நம்ம சொன்னாலே, ஈஸ்வரா எல்லா பேரும் சொன்னாலே we feel so good. இல்ல அத்தனை ஒரு பேரு சிவபகவானுக்கு. அவருக்கு 1008 பேர் இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு பேரும் நம்ம வாயில சொன்னாலே it feels so good. என்னமா கிருஷ்ணகுமாரிஜி? சசிகராய. லிங்காஷ்டகத்துல கூட லிங்க வந்தது இல்ல. சிவதாண்டவாய. ருத்ரா. ருத்ரா அற்புதமான பெயர். ருத்ரன். ருத்ரன். அதே மாதிரி மேபி அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து பெருமாளுக்கு என்னென்ன பெயர் இருக்கு அது வேணா நம்ம யோசிச்சு அடுத்த கிளாஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணுவோம். பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு என்னென்ன பெயர் உண்டு, சிவபகவானுக்கு என்னென்ன பெயர் உண்டு, எல்லாரும் 2 பேர் எழுதிடுவாங்க. நிறைய இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே, சோ நம்ம we will go to the next one. கங்காதர. சோ ச மட்டும் படிச்சுட்டு then we will பூர்த்தி பண்ணிக்கலாமா? ஒரு 5 minutes இருக்கு. அந்த ச மட்டும் படிக்கலாமா? we have time or நாளைக்கு படிக்கலாமா? இல்ல ச மட்டும் படிச்சிடலாம். சரி, ஓகே. யார் படிக்கிறேன்? நான் படிக்கிறேன். மேம் நான் படிக்கட்டா? கிருஷ்ணகுமாரி. நான் படிக்கட்டா? எல்லாரும் நிறைய இருக்கு. எல்லாரும் 3 படிக்கிறீங்களா? கிருஷ்ணகுமாரிஜி நீங்க படிங்க, ஒரு 4 படிங்க. everybody can we all can share. சஷகம் படிங்க. படிங்க. கப். चषकः कप. चटका स्पैरो. चटका स्पैरो. चमचः स्पून. चमच स्पून. चक्रम व्हील. चक्रम व्हील. चंद्रः मून. चंद्रः मून. चतुरः फ्लावर. चतुरः फ्लावर. चतुर्भुजम. चतुर्भुजः. चतुर 4. चतुर्भुजः 4 arms. चतुर्भुजः 4 arms. चंपकः. 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 चंपिका flower. चंपका foot. चरणम foot. செண்பகப்பூ. चंपका flower செண்பகம் பூ. அவ்வளவு வாசனையா இருக்குமே, அதுதான் செண்பகப்பூ. चरणम. चरणः. चरणः foot. चराचरः movable or immovable. Very good. Very good. चराचरः movable or immovable. Okay.
சுதா நீ படிக்கிறியாமா? வாசிக்கிறியா? உன் பேர் சுதாவா ஜனனியா? ஸ்மிருதி ஜனனி. சுதா அம்மா பேரு. சுதா அம்மா பேரு. உன் பேரு ஸ்மிருதி ஜனனியா? அம்மா. படி படி ஒரு தடவை படி, then பூர்த்தி பண்ணிக்கலாம். சம்பகஹ. சம்பக ஃப்ளவர். என்ன படிக்கிற நீ? சஷகஹ. ஓகே. சஷகஹ கப். चषकः कप. चटकः स्पैरो. चटकः स्पैरो. चटका 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 स्पैरो. चमसः स्पून. चमसः स्पून. चक्रम व्हील. चक्रम व्हील. चंद्रः मून. चंद्रः मून. चतुरः क्लेवर. चतुरः क्लेवर. चतुर फोर. चतुर फोर. चतुर्भुजः फोर आर्म्स. चतुर्भुजः फोर आर्म्स. चंपकः चंपक फ्लावर. चंपकः चंपक फ्लावर. चरणः फुट. चरणः फुट. चराचरः मूवेबल और इमूवेबल. चराचरः मूवेबल और इमूवेबल. पूर्ति பண்ணிக்கலாமா? पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. Thank you. நாளைக்கு பார்க்கலாம் 5 o'clock. Thank you. Thank you, ma'am. Thank you, madam. Thank you. Thank you, ma'am. Bye. Bye.